ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெர்னலிஸ்ட் ஜானி. இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச 10 டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்காக சொல்ல போகிறேன். இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் இதுமாரி ஃபாலோ பண்ணது கிடையாது, இதெல்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் எதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹேர் க்ரோத்தில் வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியும். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, நம்ம எப்பயுமே வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஹவர் முன்னாடியோ இல்லை 1/2 ஹவர் முன்னாடியோ நம்மளோட ஹேரை வந்து நல்லா வந்து ஆயில் மசாஜ் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு கோகனட் ஆயிலை வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஹேருக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நல்லா லூப் வார்ம் ஸ்டேட்க்கு வந்ததுக்கு அப்புறமா உங்கள் தலையில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1/2 ஹவர் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் தலையில் இருக்க அந்த மாய்ஸ்சர் லெவலை வந்து நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு டேண்ட்ரஃப் அந்த மாதிரி வந்து ஸ்கால்ப் இச்சிங் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் வர்றது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2. நம்மளோட செகண்ட் டிப் என்னன்னா, நீங்கள் வந்து டெய்லி காலேஜ் போகிறவங்க, காலையில் வந்துட்டு சீக்கிரமாக வெளியில் போகிறவங்க அப்படிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கோல்டு வாட்டரில் குளிக்கிறதுக்கு பயந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு போயிடுவோம். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம தலையில் இருக்க மாய்ஸ்சர் லெவலை வந்து அதை ரெடியூஸ் பண்ணிடும் சுத்தமாக. அண்ட் தென் வந்துட்டு நம்ம தலையில் இருக்க போர்ஸ் இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தே இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கோல்டு வாட்டரில் குளிக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு வார்ம் வாட்டர் வச்சு கதகதப்பாக இருக்கும்போது நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்தீங்கனாலே ஓகே. நீங்கள் வந்து ரொம்ப ஹாட் வாட்டர் குளிக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி வந்து நம்மளோட தலையில் இருக்க மாய்ஸ்சர் லெவல் சுத்தமாக போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டேண்ட்ரஃப், இச்சிங் அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து கண்டிப்பாக முடி கொட்டுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். டிப் நம்பர் 3. தேர்ட் டிப் என்னன்னா, நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட வெட் ஹேரை வந்து நம்ம வந்து சீப்பு போட்டு வாடுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. சிக்கு கூட நீங்க எடுக்காதீங்க. ஏன்னா வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹேர் ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ வந்து நிறைய ஹேர் எக்ஸ்ட்ரீமா ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. அண்ட் தென் வந்து ஃப்ரண்ட்ல போட்டு இப்படி தட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. அது அப்படியே விட்டுருங்க. அது நேச்சரா காயத்தான் நல்லது. அப்படி ரொம்ப அப்படியே விட்டா எனக்கு வந்து கோல்ட் ஆயிடும் அப்படின்றவங்க நீங்க வந்து ஹேர் ட்ரையர் வச்சு நார்மல் டெம்பரேச்சர்ல வச்சு நீங்க கூட ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க டேபிள் ஃபேன்ல ஃபேன் காத்துல அந்த மாதிரி நீங்க ஆற வச்சுக்கிறது நல்லது. மற்றபடி சீப்பு போட்டு வாடுறதோ இல்லை வெட் ஹேர்ல இப்படி சலசலன்னு துடைக்கிறது அந்த மாதிரி நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. டிப் நம்பர் 4. அதே மாதிரி நம்ம மந்த்லி ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவையாவது நம்மளோட ஹேரை வந்து கண்டிப்பா ட்ரிம் பண்ணிடணும். நம்ம ஹேரை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுருணும், அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹேர் வந்து பார்க்கறதுக்கு ஹெல்த்தியாகவும் திக்காகவும் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அடியில் இருக்க ஸ்பிளிட் எண்ட்ஸ் கட் பண்றதுனால நம்மளுக்கு ஹேர் க்ரோ ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பா அது ஆகாது. ஆனா வந்து நம்மளுக்கு இருக்க முடி வந்து தின் ஆகாம இன்னும் கொஞ்சம் திக்காவே இருக்க மாதிரி நம்மளுக்கு பார்க்கறதுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் ஹேரை வந்து கண்டிப்பாக ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. அதனால உங்களுக்கு ஹேர் வந்து பார்க்கறதுக்கு திக்காகவும் அழகாகவும். டிப் நம்பர் 5. இப்போ நீங்கள் வந்துட்டு டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைனா வந்து இனிமேல் வந்து நான் டயட் எடுக்க போகிறேன், இல்லை ஆல்ரெடி டயட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து இருக்கும். அது ஏன் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக டயட் ஃபாலோ பண்ணும்போது நம்ம நிறைய சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சமாக ரைஸ் எடுத்துட்டு வெஜ்ஜஸோ கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. அது வந்து நம்மளோட பாடிக்கே நம்ம அந்த நியூட்ரியன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், மீதி வந்து ஹேருக்கு போகாது. ஸோ கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து உங்கள் பாடிக்கும் போய் சேரணும், அதே சமயம் நீங்கள் ஹேருக்கும் போய் சேரணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அட் சேம் டைம் நீங்கள் வெயிட்டும் லாஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரைஸை நிறைய கம்மி பண்ணிவிட்டு நிறைய வெஜ்ஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹேர் ஃபாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அட் சேம் டைம் உங்கள் வெயிட் லாஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 6. இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஹேரில் வந்து நிறைய டஸ்ட் ஃபார்ம் ஆகிடும். இந்த டஸ்ட்டை வந்து நம்ம டெய்லி கண்டிப்பாக வாஷ் பண்ணவே முடியாது. அதுவும் நீங்கள் ஆயில் வச்சுட்டு வெளியில் போகிறீங்க வரீங்கன்னா எல்லாம் இருக்கிற டஸ்ட் எல்லாம் உங்க தலையில தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து டெய்லியும் வந்து ஹேர் வாஷ் பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு அப்படியே விட்டுட்டீங்கன்னா கூட டேண்ட்ரஃப், இச்சிங் இந்த மாதிரி எல்லாமே வந்து கண்டிப்பா ஹேர் ஃபாலும் ஆயிடும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, வெளியில போகும்போது நம்ம ஃபேஸ் எப்படி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர் பண்றோமோ அதே மாதிரி நம்ம ஹேரையும் ஒரு ஸ்கார்ஃப் வச்சு நல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு கண்டிப்பா படம் தான் டஸ்ட், ஆனா நிறைய படாது, கொஞ்சமா படுறதுல இருந்து நம்ம ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து தலையை வந்து ஃப்ரீயா விட்டுட்டு போகும்போது என்ன ஆகும்னா, சன் ரேஸ் வந்து டைரக்டா பட்டுதுன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிளாக் ஹேரா இருந்ததுன்னா அது ப்ரௌன் ஹேரா மாறிடும், இல்ல வந்து ஹேர் வந்து நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
ஸோ வந்து நீங்கள் வெளியில் போகும்போது ஒரு ஸ்கார்ஃபோ இல்லை சும்மா ஒரு துணி ஏதோ ஒன்று வச்சு இது சும்மா வந்து ஹேர் வந்து நல்லா இப்படி சுற்றி கூட நீங்கள் வச்சுட்டு போயிடலாம். ஸோ தட் உங்களுக்கு ஹேர் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். டிப் நம்பர் 7. இப்போ நீங்கள் ஹெட் பாத் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் சீயக்காய் இல்லைனா வந்து ஹெர்பல் பவுடர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் ஷாம்பூஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மக்கில் வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் போட்டு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட இப்போ சப்போஸ் அந்த அந்த ஷாம்பில் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் இருந்துச்சுன்னா உங்களோட ஹேரை வந்து அது அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணாது நீங்கள் இப்படி பண்ணுறதுனால. இல்லை சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஷாம்பு எடுத்து அப்படியே தலையில் போட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரே இடத்துலேயே போட்டு அந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக ஷாம்பு தலையில் படும்போது என்ன ஆகும்னா அது நாளடைவில் என்ன ஆகும், அந்த இடத்துல இருக்க மாய்ச்சர்லாம் போயிட்டு ட்ரைனஸ் வந்து டேண்ட்ரஃப் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை தலையில் போட்டிங்க அப்படின்னா ஒரே இடத்துல டேமேஜ் ஆகாமல் அது ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லா இடத்துலையும் பரவச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹேர் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். டிப் நம்பர் 8. அதே மாதிரி நம்ம வந்து ஷாம்பு வாஷ் பண்ணும்போது நம்மளோட ஹேரை வந்து வாஷ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வாஷ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம தண்ணி ஊற்றி அலசி தான் நம்ம வந்து பழகிருப்போம். இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஷாம்பு அப்ளிகேஷன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் வந்து நீங்கள் அதை வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்டில் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அலசும் போது என்ன ஆகும்னா நம்மளோட தலையில் இருக்க பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும் போது நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து நிறைய இருக்கும். நிறைய பேபி ஹேர்ஸ் வளர்றது கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் பின்னாடி தான் போட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு வாட்டி வந்து ஃப்ரண்ட்டில் போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். நம்பர் 9. நம்ம நிறைய பேர் வந்து இந்த ஸ்டைலிங் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், கேர்லிங் பண்ணுறதா இருக்கட்டும், எதனாலும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது மாதிரி நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹேர் வந்து டேமேஜ் ஆகிடும். அப்படி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும், இன்னைக்கு வந்து நம்ம போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு எமர்ஜென்சினா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நீங்கள் வெறும் ஹேரில் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் பண்ணுறதோ கேர்ல் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஹீட் ப்ரொடெக்டன்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட ஹீட் ப்ரொடெக்டன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டைலிங் கேர்ல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படியோ நம்ம வந்து ஒரு நல்ல கேர்ல்ஸ் நமக்கு பெர்ஃபெக்டாக ஒரு கேர்ல்ஸ் கிடைக்கணும், ஒரு ஸ்ட்ரெயிட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு அந்த டெம்பரேச்சர் எப்படி வைப்பாங்கன்னா 300லேருந்து 450 வச்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ நம்ம அவ்வளோ பெர்ஃபெக்டாக கிடைக்கணும்னா அவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட ஹேர் வந்து டேமேஜ் ஆயிடும். ஒன்று நீங்கள் வந்து ஹீட் ப்ரொடெக்டன்ஸ் வச்சு நீங்கள் ஹேர் ஸ்ட்ரெயிட்டனோ இல்லை கேர்ல்ஸ் பண்ணிக்கிறது தான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பண்ணுறதே அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணாலே போதும் நம்மளுக்கு ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்குது. டிப் நம்பர் 10. நம்ம வீட்டில் இருக்கும்போது வீக்கெண்ட்ஸில் நிறைய நம்ம ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால கூட நம்மளுக்கு ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும், டேமேஜ் ஆகாமலும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பனானாவும் ஹனி இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் நல்லா ஸ்மூத்தாகவும் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ஹனி யூஸ் பண்ணால் வந்து முடி வெள்ளையாயிடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஹனி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக முடி வெள்ளெல்லாம் ஆகாது. அப்படியுமே உங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கொஞ்சோண்டு முடி எடுத்து நீங்கள் கூட நீங்கள் வந்து ஹனி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், முடி வெள்ளையாகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. வெள்ளையெல்லாம் ஆகாது முடி. நீங்கள் வந்து நிறைய பேர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஹனி யூஸ் பண்ணால் முடி வெள்ளையாயிடும் அப்படின்னு. கண்டிப்பாக முடி வெள்ளையெல்லாம் ஆகாது. நீங்கள் இந்த டிப்பையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ரெமெடி என்ன அப்படின்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம். அது ஆலோவேரால இருக்க ஜெல்லை வந்து நீங்கள் தலையில் நல்லா போட்டுட்டு மசாஜ் பண்ணிட்டு அதே மாதிரி 10லேருந்து 15 மினிட்ஸ் விட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ரெண்டு பேக் வந்து நீங்கள் வீக்கெண்ட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு என்னன்னா பிளாக் ஹேர்லேருந்து ப்ரௌன் ஹேருக்கு போயிடுது, இல்லைன்னா எனக்கு அப்பத்துலேருந்தே வந்து ப்ரௌன் ஹேர் இருக்கு அப்படின்றவங்களாம் என்ன பண்ணலாம்னா மஸ்டர்ட் ஆயில் இருந்துச்சுன்னா மஸ்டர்ட் ஆயில் வச்சு நீங்கள் நம்ம கோகனட் ஆயில் எப்படி ஹீட் பண்ணி நம்ம தலையில போட்டு நல்லா மசாஜ் பண்றோமோ அதே மாதிரி மஸ்டர்ட் ஆயில் வந்து நீங்க மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச நாட்லயே வந்து கொஞ்சோண்டு ப்ரௌன்ல இருந்து பிளாக்கு வந்து டேர்ன் ஆகிறத நீங்க பார்க்கலாம். ஸோ இதையும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.